கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவனாம் இறைமகன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முற்பகுதி. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். மனுபுத்திரனே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை தன்னுடைய படைப்புகளுக்கு காவலாளியாக உருவகப்படுத்தி வைக்கிறார். தன்னை வாசல் என்று புதிய ஏற்பாட்டிலே சொன்னவர், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவல் காக்கிறவனாய் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நிர்வாகத்துல நாம் செல்வோம் என்று சொன்னால் அங்கே கேட்லே ஒரு வாட்ச்மேன் இருப்பார். கேட்டிலே வெளியே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் வாட்ச்மேன், இவர் காவல்காரன், சாதாரணமானவர் என்று நாம் மதிப்பிட முடியாது. அங்கிருக்கிற அனைத்து ஆவணங்களுக்கும் அனைத்து பொருட்களுக்கும் அவர்தான் பொறுப்பாளியாய் இருக்கிறார். நிர்வாகத்தை மற்றவர்கள் நடத்தலாம், ஆனால் அங்குள்ள அனைத்துக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்துகிறவர் இந்த காவல்காரன். இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாய் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாய் வைத்தேன். அவர்கள் தடம் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையின் வாழ்க்கையை தருவதற்கு, அவர்களை சரியான பாதையிலே சென்று தடம் பதிக்க செய்வதற்கு உன்னை காவல்காரனாய் வைத்தேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த இந்த உலக வாழ்க்கையில இறைவன் என்னை தெரிந்து கொண்டு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நான் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். என் ஆண்டவர் வரும் பொழுது அவர் கொடுத்த பொறுப்பை குறித்து கணக்கு கேட்பார். என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து அவர் கணக்கு கேட்பார். அவர் கேட்கிற கணக்குக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஒரு குடும்ப தலைவனாகட்டும், தலைவியாகட்டும், திருச்சபையின் தலைவர்களாகட்டும், நாட்டின் தலைவர்களாகட்டும், ஒவ்வொருவருமே இந்த அடிமட்ட பொறுப்பாகிய அல்லது அஸ்திபாரமான பொறுப்பாகிய காவல்காரன் தான். என் பிள்ளைகளை சரியாய் நடத்தவில்லை என்று சொன்னால் என் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஏலி தன் பிள்ளைகளை சரியாய் நடத்தாதபடியினாலே ஆண்டவர் அங்கே புதிய சகாப்தத்தை உருவாக்குகிறார். ஏலி தன் பிள்ளைகளுக்கு சரியான காவல்காரனாய் இருக்கவில்லை. தன் வாழ்க்கை தடம் புரண்டு போகாதபடிக்கு தாவீது இறைவனை மேய்ப்பனாய் கொன்றவனாய் தன்னை வெளியரங்கமாக்குகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்வு நிலைகளிலே நன்மையான காரியங்கள் எல்லாமே இறைவனுடைய திட்டம் என்று சொல்ல முடியுமா? ஒரு கேள்விக்குறியை போட்டு பார்க்க வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம். அருமையான ஊழியக்காரர் வாட்ச்மேன் நீ கூறும் பொழுது, good is not always God's will, but God's will is always good. இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய நோக்கம் எப்பொழுதும் நன்மையாய் இருக்கும். நன்மையாய் இருப்பதெல்லாம் கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி கடவுளுடைய நோக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு காவற்காரனாய் பணியமர்த்தப்பட்டிருக்கிற நான், என்னை போல இருக்கிற நாம், விசுவாசிகளாகிய நாம் அந்த காவற் பணியை சரியாய் செய்கிறோமா? சரியாய் செய்ய அர்ப்பணிப்போம், சீரமைப்போம். கடவுள் நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கும் பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்புக்கு கணக்கு கேட்கிறவராக வலம் வருகிற பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே சரியாய் ஓட உதவி செய்யும். உம்முடைய ஆலோசனை தாரும். இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.